ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து கமாண்டர் மிஷின் இருக்குது, ட்ரில் மிஷினு. இதை வச்சு தான் நம்ம ஆர்ஓ மிஷின் மாட்டுறதுக்குலாம் போவோம். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நல்லா ஓடுது. ஆனால் சில டைம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் வந்து ரன் ஆக மாட்டேங்குது, பவர் சப்ளை கரெக்டாக இருக்கும். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரஷ் வந்து தேஞ்சு போச்சு. இந்த கார்பன் ப்ரஷ் தேஞ்சதுனால தான் நம்மளுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கார்பன் ப்ரெஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த கமாண்டர் மிஷினில் இந்த பேக் சைடில் இதில் ஒரு ஸ்க்ரூ வரும், அதே மாதிரி இந்த சைடு 2 ஸ்க்ரூ வரும். இந்த 2 ஸ்க்ரூவையும் 3 ஸ்க்ரூவையும் நம்ம ரிமூவ் பண்ணால் தான் பேக் சைடில் உள்ள கார்பன் ப்ரெஸ்ஸை பார்க்க முடியும். ஒவ்வொரு டைப் மாடல்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மாடலில் இந்த மாதிரி தான் வருது. இது வந்து பவர் ட்ரெக்ஸுங்கிற கம்பெனி. நார்மல் ட்ரில்லிங் மிஷினில் பார்த்திங்கன்னா சைடில் வழியாகவே கார்பன் ப்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம பேக் சைடில் உள்ள கேஸை கலத்திட்டாலே நம்மளுக்கு கார்பன் ப்ரெஷ் இருக்கிற இடத்த நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் கார்பன் ப்ரெஷ்ஷு. அந்த ஆர்மச்சூட்டில் 2 பக்கமும் இருக்கும். இப்போ இந்த கார்பன் ப்ரெஷ்லேயும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ போட்டிருக்காங்க 2 பக்கமே. சில இது பார்த்தீங்கன்னா லாக் டைப்பில் போட்டிருப்பாங்க. இப்போ இதில் இந்த 2 ஸ்க்ரூவையும் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக கார்பன் ப்ரெஷ் மாற்றிடலாம். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. நம்ம இதில் என்னென்ன கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணுறோமோ அதை அப்படியே வீடியோவாக எடுத்து போட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ இதில் தெரியுது பாருங்கள், இதுதான் இந்த கார்பன் ப்ரெஷ்ஷு. இந்த ஸ்ப்ரிங்கு டென்ஷனில் தான் இந்த கார்பன் ப்ரெஷ் போய் அந்த ஆர்மச்சூரை போய் டச் பண்ணிகிட்டு இருக்கும். இது பார்த்திங்கன்னா தேஞ்சு போச்சு. இதே மெத்தடில் ஆப்போசிட்டில் உள்ளதையும் நம்ம கலத்திடணும். ஈஸியாக இழுத்துட்டா வந்துடும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா தேஞ்சு போச்சு. அதில் உள்ள ஸ்க்ரூவை பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக வாங்கி வச்சுருக்க கார்பன் ப்ரெஷ்ஷு. இந்த ப்ரெஷ்ஷோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 70 ரூபா வந்துச்சு. இது வந்து சொருகு டைப்பில் தான் இருக்கும் இந்த கார்பன் ப்ரெஷ்ஷு. இப்போ இந்த கார்பன் ப்ரெஷ்ஷை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த கார்பன் ப்ரெஷ்ஷில் இதில் சுற்றி இந்த ஒயர் மாதிரி வந்து இதில் சொருகி இருப்பாங்க. பார்த்தா தெரியும். இது வந்து ஒரு சொருகு கிளிப் மாதிரி தான் இருக்கும். இந்த சொருகு கிளிப்பை நம்ம கையை வச்சு இந்த இப்போ எடுத்து விட்ட பாருங்க, இது வழியாக தான் நம்ம கார்பன் ப்ரெஷ்ஷை ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி மாட்டும் போது என்ன பண்ணணும்னா, மாட்டும் போதும் இதே மாதிரி மெத்தடில் தான் மாட்டணும். இப்படி இதுக்குள்ளோடி விடணும். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் இந்த பொசிஷனில் உள்ளே வச்சு அமைக்கணும். பார்த்தீங்களா, இந்த ஸ்ப்ரிங்கு டென்ஷனுக்கு இப்படி நல்லா உள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ப்ரெஷ்ஷை வந்து இந்த ஸ்ப்ரிங்கு டென்ஷன் வழியாக வெளியே எடுத்து இந்த சொருகு கிளிப் தான். இதுலேயும் அதே மாதிரி டைப் சொருகு கிளிப்பு. சொருகு கிளிப் இல்லைன்னா மட்டும் தான் நம்ம சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம மாட்டியாச்சு. இப்போ நம்ம எப்படி கலத்தணுமோ அதே மாதிரி இதில் ஆர்மச்சூரில் டச் ஆகுற மாதிரி மாட்டணும். இந்த கார்பன் ப்ரெஷ் வந்து நாளாக தேய தான் செய்யும். நம்ம அதனால தான் கரெக்டாக ஒரு ரொம்ப ஆவரேஜாக ஒரு இயர்லி ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நல்லது. இதுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணணும். நான் அதான் இந்த சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுறேன். நீங்களே மாட்டிக்கலாம் ஈஸியாக வாங்கிட்டு வந்து. நல்லா டைட்டாக மாட்டியாச்சு. இப்போ அதே மாதிரி தான் ஆப்போசிட் எண்டையும் இந்த பார்த்திங்களா, இதில் தான் கிளிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது இந்த கிளிப்பை நம்ம இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தண்ணி விட்டாலே போதும்.
பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா 2 கார்பன் ப்ரஷ்ஷையும் நம்ம சீட்டிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் உள்ள ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டி போட்டுருணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சொல்லுதுன்னா, இது கரெக்டாக ப்ராப்பராக மாட்டுறோன்னா நமக்கு ஆர்மச்சூர் எல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் டைட் பண்ணணும். ஏன்னா ப்ரெஷ்ஷை உள்ளே திணிக்கும் போது ப்ரெஷ்ஷு டேமேஜ் ஆகிடக்கூடாது. இப்போ மாற்றினா 2 கார்பன் ப்ரஷ்ஷும் நம்ம மாட்டியாச்சு. ஒரு வாட்டி சுற்றி பார்த்துக்கிடுவோம். நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. நம்ம ஆர்மச்சூர் வந்து இது நல்லா இருந்துச்சு இந்த காப்பரு, அதனால இதை க்ளீன் பண்ணலாம். இல்லைனா இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு 4 ஸ்க்ரூ வரும், அதையும் கலத்தி இந்த உருவினீங்கன்னா இந்த ஆர்மச்சூர் தனியாக வந்துடும். ஒரு உப்பு பேப்பர் சாண்ட் பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு நல்லா இருந்ததுனால நான் எதுவுமே பண்ணல. என் கையை காமிக்காத. இந்த 3 ஸ்க்ரூலையும் இந்த ட்ரில் மிஷினே உட்கார்ந்துருக்கும். இப்போ பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம்.